இந்த வீடியோல வெள்ளியை நம்ம வாங்கலாமா, கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய இந்த சில்வர் லாங் டர்ம்ல நமக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சின்ன வயசுல இருந்தே மண்ணுலயும் பொண்ணுலயும் போட்ட காசு எப்பவுமே போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் கோல்டு பாத்தீங்கன்னா எப்பவுமே உலகத்துல ஏதாவது எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அந்த நேரத்துல ஹிஸ்டாரிக்கா பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல கோல்டு ஒரு இண்டெக்ஸா ஆக்ட் ஆகுது. அந்த கோல்டை தழுவி தான் சில்வரோட பிரைஸ் டிபெண்ட் இருக்கு. பட் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல சில்வர் பிரைஸ் பயங்கரமா கேட்ச் அப் பண்ணிடுச்சு. சொல்ல போனா சில எக்ஸ்பர்ட்ஸ் சில்வர் கோல்டோடுமே மோர் வேல்யூபிள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். உங்களுக்கு சில்வர் எக்ஸ்போசர் வேணுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் டெக்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். லாஸ்ட் வீடியோல எப்படி கோல்டை ரொம்ப ஈஸியா சீக்கிரமா சேர்க்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அங்க லெவரேஜ் பண்ணி கோல்டை கடன் மூலமா எப்படி சேர்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். பேசிக்கா கோல்டு காயின்ஸ் அண்ட் பார்ஸை பேங்க்ல அடகு வச்சு அதுல இருந்து காசை எடுத்து மறுபடியும் கோல்டு வாங்கினா உங்களால அதிகமான அட்வான்டேஜ் பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல நான் 2 ரிசர்ச் பண்ணியிருந்தேன். கோல்டு காயின்ஸ் அண்ட் பார்ஸ் பத்தி தனியாக ரிசர்ச் பண்ணியிருந்தேன். இன்னொரு சைட்ல லிவரேஜ் பண்ணி எப்படி கடன் மூலமா இந்த கோல்டை எக்ஸ்ட்ராவா வாங்கலாங்கிறத ரிசர்ச் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் அந்த வீடியோல பேசிட்டு இருந்தேன். பட் லேட்டர் எனக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு, கோல்டு காயின்ஸ் அண்ட் பார்ஸ்க்கு பேங்க்ல லோன் தரமாட்டாங்க. ஆனா இது எல்லா கோல்டு காயின்ஸ்க்கும் பொதுவாகாது. அதாவது 916 ஹால்மார்க் கோல்டு தான் நம்ம மோஸ்டா ஜுவல்லரி ஷாப்ல வாங்குறோம். இது 100% பியூர் கிடையாது. அதே 999 ஹால்மார்க் கோல்டு விச் இஸ் 24 கேரட் கோல்டு வாங்கினீங்க அப்படின்னா இது ரொம்பவே பியூரா இருக்கும். இந்த 24 கேரட் கோல்டு காயின்ஸ்க்கு உங்களுக்கு பேங்க்ஸ்ல லோன் தருவாங்க. இன்னும் சொல்ல போனா பேங்க்ஸ்லேயே இந்த கோல்டு காயின்ஸ் விற்பாங்க. இந்த பியூர் கோல்டு காயின்ஸை பேங்க்லேயே வாங்கிட்டு அதை வச்சே நீங்க பேங்க்ல லோன் எடுத்துடலாம். அந்த கோல்டு காயின் வெறும் 50 கிராம் வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். அந்த காசுக்கு நீங்க மறுபடியும் போயிட்டு ஜுவல்லரி ஷாப்ல ஒரு 22 கேரட் கோல்டு வாங்கிட்டு அந்த லோனை அடைக்கலாம். ஸோ இது அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். பட் இது எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதை தான் நான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு உருட்ட விரும்பல. இந்த இடத்துல நான் அந்த ரிசர்ச்சை பண்ணாம தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என் சைட்ல சாரி. ஓகே, நம்ம மறுபடியும் இந்த சில்வர் டாபிக் குள்ள வரலாம். இந்த இடத்துல சில்வரை வாங்குறதுலயும் தி பெஸ்ட் வே ஆஃப் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் அண்ட் பார்ஸா வாங்குறது தான். மோஸ்டா பார்ஸா வாங்குறது தான் இந்த சில்வர்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அகைன் இங்கதான் வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மியா இருக்க போகுது. ஸோ ஏன் கோல்டு சில்வரோடையும் மற்ற மெட்டல்ஸோடையும் அதிக வேல்யூவா கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னா இந்த கோல்டுங்கிறது காலத்தால் அழியாத ஒரு பொருளா இருக்கு. இரும்பு மாதிரி துருப்பிடிச்சு போறதோ இந்த மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டிஸும் கிடையாது. அட் த சேம் டைம் இது ரொம்பவே ரேரா கம்மியான எலமெண்ட்ஸ், லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு உலகத்துல இருக்குங்கிறதுனால இதுக்கான வேல்யூ அதிகமாயிட்டே போகுது. பட் சில்வர் மட்டும் அப்படி இல்லையான்னு பாத்தீங்கன்னா எஸ், சில்வரும் இதே மாதிரி தான். சில்வரும் லிமிட்டடா தான் இந்த உலகத்துல இருக்கு. அட் த சேம் டைம் கோல்டோட ரேரிட்டி கம்மியா இருக்கிறதுனால சில்வருக்கு வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். ஆனா கோல்டை ஏன் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா கோல்டுக்கு மோஸ்ட் கேசஸ்ல எந்த யூஸுமே இல்லை. ஆனா சில்வர் அப்படி கிடையாது. கோல்டை நம்ம எந்த யூஸும் பண்ண முடியாதுங்கிறதுனால வெறும் ரேரா ஸ்கேர்சிட்டியோட இருக்குங்கிறது ஒரே காரணத்தினால நம்ம அது ஒரு கரன்சி மெட்டீரியலா மாத்திட்டோம். அட் த சேம் டைம் சில்வருக்கு இங்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சில்வரை பல இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ அயர்ன் அண்ட் ஸ்டீலுக்கு ஆல்டர்னேட்டிவா சில்வர் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல சில்வரை யூஸ் பண்ணாதான் அந்த வேலையை செய்ய முடியுங்கிற மாதிரி சில இடங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல மைக்ரோ சிப்பா இருக்கட்டும், செமிகண்டக்டரா இருக்கட்டும், இந்த இடத்துல சில்வரோட யூஸ் கேஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்தது சோலார் பேனல் பண்றதுல, வாட்டர் பியூரிஃபை பண்றதுல, சில இடங்கள்ல நியூக்ளியர் ரியாக்டர்லயுமே இந்த சில்வரோட யூஸ் கேஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ரொம்ப முக்கியமா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுல, இந்த மிசைல் மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் பண்றதுக்கு சில்வர் ரொம்பவே இம்பார்ட்டண்டா தேவைப்படுது. ஸோ இந்த காரணங்கள்னால நீங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல பெட் பண்றதா இருக்கட்டும், செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்ல பெட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கு இன்டெரக்டா சில்வர்ல பெட் பண்றது மூலமாவே நீங்க பண்ணலாம். ஸோ பேசிக்கா இந்த இடத்துல சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வரக்கூடிய சில்வரோட சப்ளையை மீறுதோ அன்னைக்கு சில்வரோட டிமாண்ட் ஸ்கை ராக்கெட் ஆகும். மேபி இது கோல்டோட வேல்யூபிளா கூட போகலாம். ஏன்னா அதுக்கு ஒரு யூஸ் கேஸ் ஆக்சுவலா இருக்கு. கோல்டுக்கு பெருசா அந்த அளவுக்கு யூஸ் கேஸ் கிடையாது. ஆனா இந்த மாதிரி எந்த யூஸும் இல்லாததுனாலயோ என்னமோ அதனாலதான் கோல்டு இப்போ வரைக்கும் ஒரு கரன்சி ஆல்டர்னேட்டிவா பார்க்கப்படுது. சரி, இப்போ நம்ம இந்த சில்வருக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன, யூஸ் கேஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். பட் அட் த சேம் டைம் இந்த சில்வருக்கு சில நெகட்டிவ் சைடுமே இருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். பேசிக்கா இன்னைக்கு டேட்ல சில்வர் ரொம்பவே வாலட்டைலா இருக்கு. கோல்டு 10 ரூபாய் ஏறிச்சு அப்படின்னா சில்வர் 15-20 ரூபாய் ஏறுது. அட் த சேம் டைம் கோல்டு 10 ரூபாய் இறங்கிச்சு அப்படின்னா சில்வர் 20-25 ரூபாய்க்கு இறங்குது. ரொம்பவே வாலட்டைலா இருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி நெக்ஸ்ட் 50க்கு இருக்கிற ரிலேஷன் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்த முக்கியமான இஷ்யூ இந்த சில்வர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் ஸ்டோரேஜ். பேசிக்கா நீங்க 50,000 ரூபாய் கோல்டு வாங்கினீங்கன்னா இவ்வளவு பெருசு தான் கிடைக்கும். ஆனா அதே 50,000 ரூபாய்க்கு சில்வர் வாங்கினீங்கன்னா இவ்வளவு பெருசு நீங்க வாங்கிட்டு போகலாம். ஸோ இதனால இந்த சில்வர் சேர்த்துக்கிறதுக்கு நீங்க அதிகமான ஸ்டோரேஜ் காஸ்ட்டை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த சில்வர் ஆர்டிபிஷியலா பண்ணலாம், டைமண்ட்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் மூலமா இதை பண்ண முடிஞ்சாலும் இன்னைக்கு டேட்ல இதை பண்றது ரொம்பவே கஷ்டம். நார்மல் சில்வரோட பயங்கரமான ரேட் போகும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ஆர்டிபிஷியல் சில்வர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா சில்வருக்கு டிமாண்டே இல்லாமலும் போகலாம். அதே மாதிரி சில்வர் ரொம்பவே ஈஸியா ஃபேக் பண்ணிடலாம். அண்ட் அது ஒரு பிரீமியம்னஸை கண்டிப்பா கொடுக்கவே கொடுக்காது. அடுத்து சில்வர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சில்வர் கருத்து போகும். பேசிக்கா எப்படி இரும்பு துருப்பிடிச்சு போகுதோ சில்வர் கருத்து போகுது. கருத்து போனாலும் சில்வருக்கு அதே வேல்யூ தான். பட் சில்வரோடைய அந்த தன்மை மாறுது இந்த இடத்துல.
பட் கோல்டு ரொம்பவே லீஸ்டா ரியாக்ட் பண்றதுனால கோல்டுக்கு எந்த சேஞ்சஸுமே மோஸ்ட் கேசஸ் நடக்கிறது இல்லை. இது சில்வருக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா போயிடுது. ஸோ பேசிக்கா இந்த வீடியோல சில்வருக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அட் த சேம் டைம் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். ஒருவேளை இந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமா போயிடுச்சு அப்படின்னா அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சில்வர் பிரைஸ் கோல்டை மீறி போகலாம். பட் அது வரைக்கும் கோல்டு டிபெண்ட் பண்ணி கோல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சில்வர் வளரும். ஸோ என்ன கேட்டால் மொத்த பெட்டையும் நான் சில்வரில் பண்ண மாட்டேன், கோல்டு தான் மெயின் கரன்சியாக பார்ப்பேன். அட் த சேம் டைம் சில்வர்லேயும் ஒரு சின்ன எக்ஸ்போசர் வச்சுப்பேன். மேபி இந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வர நேரத்தில் இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் முக்கியமாக கோல்டை நம்ம கோல்டு ETF மூலமாக கோல்டு பீஸில் வாங்குவோம். சில்வரை நான் கண்டிப்பாக ETF மூலமாக வாங்க மாட்டேன். ரீசன் ரொம்பவே சிம்பிள் தான். கோல்டு பீஸ் மூலமாக வாங்குறது ஒரே நேரத்தில் பெரிய காசை என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது. சில்வர் பீஸை நான் 50 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு டேரெக்டாக போயிட்டு இன்னொரு 100 ரூபா போட்டு சில்வரை டேரெக்டாகவே வாங்கிடுவேன். என்ன கேட்டால் பிசிக்கல் சில்வரை ஹோல்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் கோல்டா சில்வரா இதில் எது வாங்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். பட் இதை எப்படி சீக்கிரமா ஷார்ட் டேர்ம்ல நிறைய சேவ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. கோல்டு எப்படி ஃபாஸ்டா சேவ் பண்ணலாம்னு நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். நான் உங்களை அந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.